இது உங்கள் ஆர்ட்ஸ் வித் ப்ராஜெக்ட் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு டு ஸ்கெட்ச் எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் நிறைய ஷார்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க, இந்த மாதிரி நான் ரவுண்ட் வரைவீங்க, ரவுண்ட் வரைஞ்சி அப்படியே லைன்ஸ் எல்லாம் போட்டு ஜாலி லைனில் வரைஞ்சி மசில்ஸ் எல்லாம் வரைஞ்சி ஒரு ஆனிமே இந்த மாதிரி நிறைய வரையுது பார்த்துருப்பீங்க. ஸோ அதே மாதிரி நீங்களும் வரையலாம்னு சொல்லிட்டு பேப்பர் எடுப்பீங்க, ரவுண்ட் போடுவீங்க, அந்த மாதிரி வரைவீங்க. லாஸ்ட்டில் உங்கள் ஃபோட்டோ பார்க்குறதுக்கு இப்படி இருக்கும். ஸோ இப்படி இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ நீங்கள் கட்டு போய் பேப்பர் இப்படி கசிக்கு போட்டுருங்க. அந்த மாதிரி தான் நானும் பண்ணிட்டுருந்தேன். ஸோ நானும் யோசிச்சு ஏன்டா இப்படி வர முடியலன்னு. அதுக்கப்புறம் தெரிஞ்சேன் எப்படி ஸ்கெட்ச் பண்ணுறது எப்படி பண்ணுவீங்க. ஸோ நானும் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ கற்றுக்கிட்டு இருக்கேன். அதான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். எனக்கும் ஸ்கெட்சிங் தெரியும், உங்களுக்கும் ஸ்கெட்சிங் தெரியும். இந்த வீடியோவில் நம்ம ஸ்கெட்சிங் தான் கற்றுக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு தேவை ஸ்கெட்சிங்க்கு உங்களுக்கு பென்சிலை வச்சு லைன்ஸ் எல்லாம் கரெக்டாக வரைய முடியுதாங்க. அது இருந்தால் உங்களுக்கு பேசிக்கான ஷேப்ஸ், அதாவது ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள் இதெல்லாம் கரெக்டாக வரைய முடியும் மாதிரி. உங்களுக்கு அந்த லைன் ஒர்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஷேப்ஸில் இப்படி இருக்கும், லைன் ஒர்க் இல்லைன்னா இப்படி இருக்கும். ஸோ உங்களுக்கு பார்த்தோன்னா டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுக்கும். இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது முடிஞ்சால் நம்ம செகண்டாக போகிறது என்னென்னா 3D விஷன்ஸ். இந்த ஷேப்போட 3D வெர்ஷன் லைக் இந்த மாதிரி ஷேப்ஸ் எல்லாம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் உங்கள் ஸ்கெட்சிங் பண்ணுறதுக்கெல்லாம். ஸோ தேர்டாக ஒரு இது தான் அனாட்டமி, அதாவது பாடி தான் வரையிறது. ஸோ அதுதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக அதான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி வரையுதுன்னு பார்ப்போம். முன்ன வேறு ஒன்றும் இல்லை, சிம்பிளான ஷேப்ஸ் யூஸ் பண்ணி ஒரு பாடி ஸ்ட்ரக்சர் வரையுது அனாட்டமி சொல்கிறது. இதோ இந்த மாதிரி. ஸோ இப்படி வரைஞ்ச ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா மசில்ஸ் எல்லாம் வரையிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி இந்த பாடி ஸ்ட்ரக்சர் வரையுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விடுங்க, அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த அனாட்டமியை நம்ம பார்ட்டாக பிரிச்சுக்கலாம், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்ம்ஸ் தாங்க. ஆர்ம்ஸில் நம்ம இது ஒரு பேசிக்கான ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இதில் சர்க்கிள் சிலிண்டர் சொல்லிட்டு ஒரு பேஸான ஒரு ஸ்டிக்மேன் ஃபிகரோட கை தான் இப்படி இருக்கும். ஸோ இப்படி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் மசில்ஸ் எல்லாம் வரையிருக்கு. அப்போ நம்ம கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிடுவோம். ஸோ அதனால தான் நம்ம இந்த ஹேண்ட்ஸை இப்படி சேஞ்ச் பண்ணோம். ஸோ இப்படி சேஞ்ச் பண்ணால் கொஞ்சம் நம்ம ஈஸியாக இருக்கும். கை மசில்ஸ் எல்லாம் வரைக்க கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால தான் சேஞ்ச் பண்ணோம். இப்போ சேஞ்ச் பண்ணிடலாம். முதல்ல ஷோல்டர்ஸ் இப்படி ஷோல்டர்ஸ் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரையணும். ஏன்னா ஷோல்டர் மசில்ஸோட அந்த நெக்கு கூட கனெக்ட் ஆகிருக்கனால அந்த மசில் அப்படியே ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரைஞ்சால் நல்லாயிருக்குங்க. அதுக்கப்புறமா பைசெப்ஸை அப்படியே போட்டுக்கோங்க, அதே ஷேப்பில் போட்டுக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் கனெக்ட் பண்ணி அப்படியே கரெக்ட் பண்ணி அப்படியே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா எல்போவில் நிறைய மசில்ஸ் இந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம ஒரு சர்க்கிளும் போட்டுக்காமல் ஒரு ட்ரையாங்குலர் ஷேப், இந்த எல்போக்கு கீழே இருக்க பொருளை ஜாயின் பண்ணியிருக்க மாதிரி ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரையணும். இப்போ நான் கொஞ்சம் பெருசாக வரைகிறேன், உண்மையுமா அப்படி வரைய வேணாம், கொஞ்சம் ட்ரையாங்குலர் ஷேப்பில் வரைஞ்சால் கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம ஹேண்ட்ஸ், அது எந்த ஷேப் வேணால் போட்டுக்கோங்க. அது நம்ம கேரக்டர் பொறுத்த வரைக்கும் தான். ரவுண்டு வேணால் போட்டுக்கோங்க, இல்லைன்னா இந்த மாதிரி ஸ்கொயர் மாதிரி போட்டுக்கோங்க, இல்லைன்னா எந்த மாதிரி வேணால் போட்டுக்கோங்க. அது அப்படியே அந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் தான். இப்படி தான் நம்ம கை வரையணும். செகண்டாக வருது அப்பர் அண்ட் லோவர் பாடி. ஷார்ட்டாக சொல்லணுன்னா பாடி. ஸோ இது ஒரு சிம்பிள் ஸ்டிக்மேனோட ஒரு பாடி. ஸோ இதை நம்ம இப்படி மாற்றணும். இப்போவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஏன் இந்த அட்வான்ஸ் ஷேப்ஸ் யூஸ் பண்ணி வரைகிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. ஸோ ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம இந்த ஷோல்டர்ஸ் கொஞ்சம் வரைஞ்சி வச்சா நமக்கு புரியும், அதனால ஷோல்டர்ஸ் வரைகிறோம் முதல்ல. அதுக்கப்புறமா செஸ்ட்டு ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் ஷேப்பு, ஸ்கொயர்ன்ட்டு சொல்ல முடியாது, இந்த ஸ்கொயர் மாதிரி இருக்கிற ஷேப் யூஸ் பண்ணி வரைஞ்சால் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் இது கொஞ்சம் கோணையாக போயிருக்கும், அது இந்த மாதிரி வரைஞ்சிடாதீங்க, அது கரெக்டாக வரல. இது நான் எரேஸ் பண்ணி கரெக்டாக பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா நெக் மசில்ஸ் நம்ம எப்பவும் மறந்து போயிடுவோம். உங்கள் கேரக்டர் ஒல்லியாக இருந்துச்சுன்னா சின்னதாக லைன் போட்டுக்கோங்க, கொஞ்சம் மசில்ஸ்லாம் வச்சு கேரக்டர்னால் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க.
அதுக்கப்புறமா அப்போ இருந்து லோவருக்கு கனெக்ட் பண்ணணும், செஸ்ட்லேருந்து கீழே வரைக்கும் கனெக்ட் பண்ணணும். அதுக்கு இப்படி லைன் போட்டு ஒரு சின்ன கட் போட்டு அப்படியே கீழே வரைக்கும் இழுத்து போயிடுங்க. இது வந்து நான் கரெக்டாக அந்த சர்க்கிளெல்லாம் எரேஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ இப்படி வரைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறமா ஆப்ஸுக்கு நம்ம ஒரு சின்ன ஸ்கொயர் போட்டுக்கலாம். அப்படியே கீழே வரைக்கும் அந்த ட்ரையாங்குலர் ஷேப்பில் அப்படியே இழுத்து போயிடலாம். அதுக்கப்புறமா நடுவில் லைன் போட்டு அந்த ஆப்ஸ் கட்டு, அந்த மசில்ஸோட கட் போட்டுக்கலாம். உங்கள் கேரக்டருக்கு மசில்ஸ் இல்லைன்னா அது வேணாம். இப்படி தான் நம்ம பாடி வரையணும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கால்கள், லெக்ஸ். ஸோ இது டக்குன்னு பார்க்கும்போது கைக்கும் காலுக்கும் என்னமோ சிமிலாரிட்டி இருக்க மாதிரி தெரியுது. இதே மாதிரி சிமிலாரிட்டி இருக்கே சொல்லுவீங்க. ஆனால் சிமிலாரிட்டி அவ்வளோக்கா இல்லை, சின்ன ப்ரொப்போர்ஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கும். அதுதான் கைக்கும் காலுக்கும் வித்தியாசம். அட்வான்ஸுக்கும் லைட்டாக ஒரு இது இருக்கும் இதே மாதிரி. ஆனால் ப்ரொப்போர்ஷன்ஸ் வித்தியாசமாக இருக்கிறதுனால அது நமக்கு புரியும். ஸோ நம்ம ஆரம்பிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு தொடையை வந்து ஒரு வாட்டர் ட்ராப் ஷேப்லலாம் வரையலாம். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா ரொம்ப பெரிய மசில்ஸ், அதனால் அது ஒரு வாட்டர் ட்ராப் நீங்கள் பார்க்கும்போது ஒரு பெருசாக இருந்து சின்னதாக வரும்ல, அதை வந்து அப்படியே பண்ணோம். ஒரு வாட்டர் ட்ராப் ஷேப். அதுக்கப்புறமா முட்டி வந்து அங்கே ஜாயினிங் எல்லாம் பண்ணும்போது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஷேப் போட்டால் முட்டிக்கிந்து கால் வரைக்கும் இந்த மாதிரி ஷேப் போட்டால் நமக்கு கரெக்டாக இருக்கும். உங்கள் கால் விரித்து பார்த்தாவே உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா கால் பாதையை நம்ம ரவுண்ட் அழிச்சிட்டு ஒரு க்யூப் மாதிரி ஷேப், க்யூபாய்டு அதெல்லாம் சொல்லலாம், அந்த மாதிரி ஷேப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். உங்கள் கேரக்டர் எந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணி இல்லைனா எப்படி நிற்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம அது வரைஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்படி தான் நம்ம கால் வரையணும். இதெல்லாம் சேர்த்து எப்படி இருக்குன்னு நான் காமிக்கிறேன். இப்படி தான் ஸ்கெட்சிங்கில் பாடி வரையுது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி நீங்களும் சிம்பிளான பாடி வரைஞ்சிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வரும். ஸோ நீங்கள் போஸு இப்போ வேணாம், போஸ் வச்ச பாடி நீங்கள் வரைய வேணாம். ஏன்னா இப்போ இந்த ஸ்கில்ஸ் யூஸ் பண்ணி கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அடுத்த வீடியோவில் எப்படி டிஃப்ரெண்ட் போஸில் வரையலான்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல் போட்டுங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.